இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. இன்றைய நற்செய்தியிலே தூய ஆவியானவரின் சாட்சியத்தை பற்றி சொல்லப்படுகிறது. இயேசு தனது சீடர்களிடமிருந்து விடைபெறும் நேரத்தில் அவர்களை தனிமையில் விட்டு செல்லவில்லை என்பதை உறுதிப்படுத்துகிறார். உண்மையின் ஆவியாகிய தூய ஆவியார் வருவார். அவர் வெறும் ஆறுதலாளர் மட்டுமல்ல, மாறாக சாட்சியாளர். இயேசுவை பற்றி உலகம் மறுக்கும்போது, அவமானப்படுத்தும் போது, ஆலயத்திலிருந்து துரத்தும் போதும் தூய ஆவியார் உள்ளத்தில் நின்று இவரே உண்மையானவர் என்று அசைக்க முடியாத சாட்சி பகர்கிறார். நாமும் அந்த சாட்சியத்தை ஏற்று அஞ்சாமல் உண்மையில் நிலைத்திருக்க அழைக்கப்படுகிறோம். மன்றாடுவோம். அன்பான இயேசுவே, நீர் அனுப்பிய உண்மையின் ஆவியானவர் என் உள்ளத்தில் வாசம் செய்கிறார் என்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகம் என்னை மறுக்கும் போது, தனிமை என்னை அச்சுறுத்தும் போது, என் விசுவாசம் சோர்வடையும் போது, தூய ஆவியானவரின் சாட்சி என் உள்ளத்தில் தீப்பொறியாய் எரிந்து கொண்டிருக்கட்டும். உம்மை பற்றி என் வாழ்வில், என் வார்த்தைகளால், என் அன்பால் சாட்சிய பகர வலிமை தாரும். உண்மை உம்முடையது, அதில் என்னை நிலைத்திருக்க செய்ய வரந்தாரும் கிருபை புரியும். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென்.